திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கௌசல்யா என்ற கர்ப்பிணி சாப்பிட்ட இட்லி சாம்பாரில் பல்லி கிடந்ததாக கூறி உணவை தயாரித்த தனியார் கேன்டீன் உரிமையாளரிடம் கர்ப்பிணியின் தந்தை ஜெயராமன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதற்கிடையே பல்லி கிடந்த உணவு வழங்கிய புகாரில் கேன்டீனுக்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவு மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். நம்ம கேட்குறோம், என்ன இதுமாரி பல்லி கிடக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க சரியான இப்படிதான் கிடக்கும் தெரியாம விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கேட்கறதுக்கு அப்படியே பள்ளியை இப்படியே நசுக்கி இப்படியே தூக்கி போடுறாங்க கருவேப்பிள்ளை மாதிரி. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்புறம் நம்ம சோசியல் மீடியாக்குள்ளே தான் வர முடியும். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம ஒரு டீ வாங்குகிறோம், டீ வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபா 35 ரூபா டீ வாங்குறோம். அதுக்கு ஒரு கப்பு கேட்கறதுக்கு அதெல்லாம் தர முடியாது, அதுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? இன்னும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த அம்மா இருக்காங்க, உண்டா இருக்காங்க. நேற்று என் ஒய்ஃபுக்கு நான் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். எப்போ மார்னிங் போட்ட இடியாப்பத்தை ஈவினிங் கொடுக்குறேன். ரப்பாக இருக்குது, அது அப்படிதான்ப்பா இருக்கும். பால் வீணாக போயிட்டு தேங்காய் பால் அது கேட்குறதுக்கு அப்படிதான்ப்பா இருக்கும். இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க. அவங்கள்ட்ட எதுக்கு சொல்ல முடியல. என் ஒய்ஃபுக்கு எதாவது ஆகிட்டுனா என்ன பண்ணுவாங்க? இந்த பாருங்கள், இன்றைக்கி இவங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க சார். அது என்னன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.